இன்றைய அரசியல் சதுரங்கம் பகுதியில் கலந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். ரெண்டு டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம். முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள், தேமுதிக இன்னைக்கு விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. இது ரெண்டு பற்றி பேசலாம். முதல்ல ஸ்டாலின் தன்னுடைய கருத்துக்களை என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம அடுத்த டாபிக் நகரலாம். தேர்தல் நேரத்தில் சிலர் இப்படி தான் எங்களுடைய கருத்துக்களை சொல்வது அவங்களுடைய இயல்பு. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுகிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்களுடைய முடிவு. அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன், மீண்டும் 6வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமாகும். முதலமைச்சர் வேட்பாளராக யாரு அப்படிங்கிறத கருணாநிதி முடிவு செய்வார் அப்படின்னு நேத்து பேசுறாரு. இன்னைக்கு 6வது முறையாக கருணாநிதி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. இதை மாத்தி பேசியிருக்கிறத கூடிய அந்த பின்னணியை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? கலைஞர் முடிவு செய்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. இந்த டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்களது ட்வீட்டுக்கு பிறகுதான் இந்த மாறுபாடு. முதலிலே ட்வீட் வந்தவுடன் அது குறித்த ஒரு பிரச்சனை எழுந்தது. கலைஞர் முதலமைச்சராக இல்லாமல் போய் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்கிற மாதிரியாக சுவாமி அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் என்றால், இது பற்றி தேர்தல் நேரத்திலே இது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள், இது வேறு மாதிரியான விஷயம் என்று மறுப்பலாக சொன்னார். மறுநாள் இந்த பதிவு, இப்போது நீங்கள் காண்பித்த இந்த பதிவு, அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்? கலைஞர் முதல்வர் ஆகிறார் என்றுதான் அர்த்தம். நமக்கு நாமே முடியட்டும் விடியட்டும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் பயணங்கள் போகிற போது ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் வெள்ள நிவாரண பணிகளை போய் மேற்பார்வையிட்டது, அது தொடர்பான விமர்சனங்களை முன் வச்சது, சேப்பாக்கம் புரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டது, நீதிமன்றத்தில் போய் தானே நேரில் ஆஜரானது அப்படின்னு கருணாநிதி ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்க்கு அந்த பொறுப்பை அதை தக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வெள்ள நிவாரண பணியை அவர் நேரடியாக போய் பார்த்தது போக அவரோட தொகுதிக்கு, சொந்த தொகுதிக்கு வேற சென்று அவர் பார்த்தார். அதுபோல் ரொம்ப ஆக்டிவாகவும் அவர் காட்டிக்கொள்கிறார். ஆக்டிவாக இருப்பது போல தெரிகிறது. எனவே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்தான் என்று இது ஒரு சமிக்ஞையா, ஒரு கட்டியம் கூறிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இனிமேல் யாரும் குழம்பவே வேண்டியதில்லை. கலைஞரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள். ஸ்டாலின் பேசுகிற போதெல்லாம் கடந்த காலங்களில் திமுக ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. அப்போ இனிமே புதிய பொறுப்புக்கு தான் வருகிற போது எந்த தவறும் நடக்காது அப்படின்னு உறுதி சொல்றாரா? இதை எப்படி பார்க்கிறது? ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கும். ஆனால் கூட்டணி கணக்கு போடும்போது அது உதைக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கண்டிப்பாக விஜயகாந்தை அவர்கள் கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காங்கிரஸையும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திடீரென்று சுவாமி இந்த குண்டை தூக்கி போட்டவுடன் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு அணியில் இருக்க முடியாது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். எனவே இந்த குழப்பமே வேண்டாம், கண்டிப்பாக கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இப்போது முடிவாகிவிட்டது. ஒருவேளை கலைஞர் செய்த தவறுக்கும் சேர்த்து முன்பே ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு விட்டார் என்று நாம் இதில் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நம்ம அடுத்த டாபிக் நகரலாம். தேமுதிக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகத்தை இன்று தொடங்கி இருக்கிறது. அதற்கான கூட்டணி வாய்ப்புகள், தேமுதிகவுக்கான கூட்டணி வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது வாய்ப்பு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இதுல என்னென்ன மாதிரியான சாதகமான அம்சங்கள் இதுக்கு இருக்கு, என்னென்ன மாதிரியான டிமெரிட்ஸ் இதுல இருக்கும் ஒருவேளை தேமுதிக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தால்? பாரதிய ஜனதாவோடு தேமுதிக கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு மெரிட் என்னவென்றால், கண்டிப்பாக ஒரு தேசிய கட்சியோடு ஒரு கூட்டணியாக அது இருக்கும். தேசிய கட்சி 2019 வரைக்கும் மத்தியிலே ஆட்சி செய்ய போகிறது. மோடி அவர்கள் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால் அதற்கு மேலும் கூட ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆக 2024 வரைக்கும் டெல்லியிலே இருக்கக்கூடிய சுல்தானோடு இன்றைக்கு ஒரு கூட்டணி என்றால் அது அவருக்கு அட்வான்டேஜாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில தானே இருந்தாங்க, வெற்றி பெற முடியல அப்படின்னா கூட கூட்டணியில தான் இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை இப்போ அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ்லாம் கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கறது? நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அதுவும் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விட்டார். பிறகு விஜயகாந்த் அவர்களை நேரடியாக பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டார். விஜயகாந்தை மிகவும் பாராட்டி கட்டிப்பிடித்து எனது வெற்றிக்கு இவர்தான் காரணம் என்று சொன்னார். பிரேமலதா அவர்களை தனிப்பட்ட முறையிலே அவர் பாராட்டி பேசினார். மோடி முதலமைச்சர் வேட்பாளர் டிமாண்டை ஏத்துக்குமா பாரதிய ஜனதா? ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய கணக்கு, தனிப்பட்ட முறையிலான கணக்கு என்னவென்றால், பிஜேபி, டிஎம்டிகே, பிஎம்கே மூன்றுமே ஒரு அணிக்கு வந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு விஷயம்தான், அன்புமணி அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர், விஜயகாந்த் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர், 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள்.
ஆளுக்கு 2.5 வருடம் என்று பிரித்துக் கொள்வார்கள். என்ற கர்நாடகாவிலே பழைய ஃபார்முலா தான், அது ஒன்றும் புதியது இல்லை. இப்போது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் அதே ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த காம்ப்ரமைஸ் நடக்கும் நீங்க நம்புறீங்க? நான் அப்படிதான் நம்புறேன். சரி, அடுத்ததாக திமுகவுடன் கூட்டணி போவதற்கான இப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன விஷயங்களோட சுவாமியோட ட்விட்டோட சம்பந்தப்படுத்தி இதை பார்க்கலாம். திமுகவும் தொடர்ந்து அழைப்பு விடுகிறது. ஆனா அங்க இந்த காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணிக்க வேண்டியதாக இருக்குமே. ஸ்டாலின் இருக்கிறதுனால இல்ல ஒரு திமுக தலைவர் கருணாநிதி இருக்கிறதுனால இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருமா? நீங்க ஏற்கனவே முதல்ல சொன்னதுதான், அதாவது கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இப்போது திட்டவட்டமாக ஸ்டாலின் சொல்லிவிட்டார். இனிமேல் குழப்பத்துக்கே இடமில்லை. இதை ஏற்றுக்கொண்டுதான் விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போக வேண்டும். கூட்டணிக்கு போகும்போது விஜயகாந்துக்கு என்ன வசதி என்றால் ஸ்டாலினுக்கு கீழே பணிபுரிய வேண்டாம் என்கிற மாதிரியான ஒரு வசதி கிடைக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வரப்போகிற அரசியலே பங்கு வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் போது ஒரு துணை முதல்வராக நான் இருக்க வேண்டும், அல்லது 2 துணை முதல்வர்கள், ஒரு துணை முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும், நான் ஒரு துணை முதல்வராக இருக்கிறேன் என்று ஒரு காம்ப்ரமைஸ் அவர் ஒர்க் அவுட் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் எனக்கு என்னமோ திமுக அதற்கு ஒத்துக்கொள்ளுமா என்பதிலே சந்தேகம் இருக்கு. அதை தாண்டி அவங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதிமுகவை எப்படி விமர்சனம் செய்யறாங்களோ அதே மாதிரி திமுக விமர்சனம் செய்யறாங்க. அப்ப இவங்க மீதான அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சு போயிடாதா ஒருவேளை திமுகவோட கூட்டணி வைத்தால்? இல்ல, பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அரசியல்ல பழைய எதிரிகள் கரங்கோர்ப்பது புதிதல்ல. அது போக அரசியல், அதுவும் குறிப்பாக தேர்தல் கூட்டணி என்பது அது விசித்திரமான படுக்கையறை நண்பர்களை கொண்டது, ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெலோஸ். இது இயற்கை தான். இதுல கூட்டணியில கொள்கை இந்த குழப்பமெல்லாம் இல்லை. வெற்றி பெற வேண்டும் என்பதானே இலக்கு. மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்துக்கு அழைப்பு விடுக்கிறது. அங்கே போனா கௌரவம் இருக்கும், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த சீட் அவங்க காலியாவே வச்சிருக்காங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அரசியல்ல ஒன்று சொல்வார்கள், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம். இது ஒன்று. தனித்து நின்று தன்மானம் காத்தா டெபாசிட் தான் இழக்க வேண்டும். வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியிலே சேர வேண்டும். இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் என்று சொல்கிறோமே, வெற்றி வாகனத்திலே இடம் பிடிப்பது. இந்த வெற்றி வாகனத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஒன்று அதிமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. எனவே திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும். அதை விட ஏற்கனவே உள்ள வெற்றி வாகனமான பிஜேபி கூட்டணி அவருக்கு வசதியாக இருக்குமே. இல்ல, இங்க போனா அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த கௌரவம் இருக்கும். ஏற்கனவே திமுக அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. இவர் ஒரு ஹீரோ மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு சரிசமமாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒரு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறதுல இவருக்கு ஒரு பிரகாசமா இருக்கும். சரி, சொல்லியிருக்கிறாரு அதிமுக திமுகவுக்கு மாற்றும் சொல்லியிருக்கிறாரு, அதை செஞ்சிருக்கிறாரு இந்த தேர்தலில் அப்படிங்கிறதுக்கான ஒரு கௌரவம் இவருக்கு வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அப்படி அவர் யோசிக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கார்த்திகேயன், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி கூட்டணிக்கு போவதுதான் அவரது எதிர்காலம், அதுதான் அவருக்கு நல்லதும் கூட. அப்படித்தான் அவர் செய்வார். சரி, அடுத்து இது எதுவுமே இல்லை அப்படின்னா காங்கிரஸோடையோ இல்ல மற்ற கட்சிகளோடையோ சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தேமுதிகவுக்கு இருக்கிறதா? அந்த ஒரு தைரியமான முடிவை தேமுதிக எடுக்குமா இந்த அரசியல்? தேமுதிக எடுக்காது என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்றால், தேமுதிக அப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவை எடுத்தால் அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அநேகமாக 0 தான். ஒரு சீட்டு கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய ரிஸ்கை அவர் எடுத்தால் அவரது பொலிட்டிக்கல் கேரியர் அவுட் ஆகிவிடும். அதில் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறதுனால தொடர்ந்து இதை பத்தி விவாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. எதுவும் ஒரு இறுதியான முடிவுக்கு நம்மளால வர முடியல.